அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ரம்ஜானுக்கு இன்னும் ஒரு படி தூரம் தான் இருக்குது. கிட்ட ரொம்ப நெருங்கிட்டோம். ஸோ, மென்டலியாவும் சரி, ஸ்பிரிச்சுவலாவும் சரி ப்ரிப்பேர் ஆயிட்டே இருப்போம் நம்ம. என்னன்னா, ரம்ஜான் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் ஆகுறதுக்கான ஒரு ஏத்த மாதம்னா அது ரம்ஜான் மாதம். இந்த மாதத்த நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிட்னஸ் ஆகணுங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. சொல்லி தரேன் மீன்ஸ் நானுமே இப்போ வந்து அந்த அளவுக்கு ஃபிட்லாம் கிடையாது. ஸோ நானுமே எப்படி ஃபிட் ஆகுறேங்கிறத டே பை டே காட்டும்போது உங்களுக்கு அதை நான் காட்ட போகிறேன். ஸோ அதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரம்ஜான் மாதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ்டபிள் கிடையாது, அது ஒரு ஃபாஸ்டிங். ஸோ இந்த மாதத்தை வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து மென்டலி ஸ்பிரிச்சுவலி வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் எங்கே ஃபால்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஃப்தாரில் நம்மக்கிட்ட வடை, கஞ்சி, ஜூஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் நம்ம முன்னாடி அடுக்கி வச்சிட்டாங்கன்னா நம்மளும் ஹியூமன் தான். ஆக்சுவலி அதெல்லாம் பார்த்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 8 to 12 மணி நேரம் எம்டி ஸ்டொமக்கில் இருந்துட்டு அதை பார்த்தோன்னே நம்ம எல்லாத்தையும் சாப்பிட தோணும். ஆனால் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிடுறோம். ஸோ வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி வந்து என்னென்ன ஃபுட் வந்து எப்பப்போ எடுத்துக்கணும், எந்தெந்த டைமில் எதையுமே எடுக்க வேணாம்னு எடுத்துக்கலாம். ஆனால் வந்து எப்பப்போ எடுக்கணும், எந்தெந்த டயத்தில் எடுத்துக்கணும், எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வரக்கூடிய காலம் நான் சொல்லி தர போகிறேன். ப்ளஸ் அதோடு சேர்த்து ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸும் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால ஒரு 30 நாளில் நம்ம பாடி வந்து என்ன கண்டிஷனில் போக போகுதுங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா?